நம்ம இன்டென்ஷன் நல்லா இருந்தாலும் எல்லோரும் அதை அதே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கவனமாக இருங்க. செலவுகள் நிறையா வரும், ஆனால் பிளான் இல்லாமல் வந்தால் தான் பிரச்சனை. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை ரிப்பேர் பண்ணிக்கிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. கோல்டு பர்ச்சேஸ் இப்போதைக்கு அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்காசிரியர் பேசுகிறேன். கடக ராசிக்காரர்களுக்கு இது 9ஆம் வீடு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருந்தது. அது கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அதிலிருந்து விடுபட்டு நல்ல ரிலீஃப் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ப்ரோக்ரஸ், முன்னேற்றங்கள், சௌகரியங்கள் இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் கவனமாக இருந்தால் காப்பாற்றும், அலட்சியமாக இருந்தால் சிக்கல். இந்த மாதிரி பலன்கள் மாறி மாறி வரும். இது வளர்ச்சி தராத காலம் இல்லை, ஆனால் எல்லா விஷயத்துலையும் செகண்ட் தாட் வச்சுக்கோங்க. வேலையில் அதிக ப்ரெஷர் இல்லை. வேலை இடத்துல பாலிட்டிக்ஸ், கூட வேலை செய்கிறவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். மெயில், மெசேஜு, எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் கிளியராக வைங்க. நம்ம இன்டென்ஷன் நல்லா இருந்தாலும் எல்லோரும் அதை அதே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கவனமாக இருங்க. பிஸ்னஸில் ஒரு மாதம் நல்லா போகும், ஒரு மாதம் ஸ்லோவாக இருக்கும். இன்கம் இர்ரெகுலராக இருக்கும். புதிய முதலீடுகள், பெரிய எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் இப்போதைக்கு நல்லதில்லை. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஷேர் மார்க்கெட்டு இது ஃபேவரபிளான காலம் இல்லை. அதனால் லாஸை ரெக்கவர் பண்ணுறேன், விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது அதிகமாக லாஸுக்கு தான் வழிவகுக்கும். செலவுகள் நிறையா வரும், ஆனால் பிளான் இல்லாமல் வந்தால் தான் பிரச்சனை. ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி வரும். செய்கிறது நல்லது. லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். யாருக்காவது உதவி பண்ணுறதுன்னா பண்ணலாம், ஆனால் லிமிட்டாக பண்ணுங்கள். லோன் கேரண்டி, செக் சைன் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஷ்யூ மேஜராக இல்லை, ஆனால் சீசனல் ப்ராப்ளம், அலர்ஜி, டைஜஷன் இஷ்யூ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட் டைமிங், வாட்டர் இன்டேக் இதில் எல்லாம் டிசிப்ளின் இருந்தால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். கணவன் மனைவி விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய ஆர்கியூமெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈகோ கிளாஷ் அவாய்ட் பண்ணுங்கள். இது என்னோட உரிமை அப்படின்னு நினைக்கிறத விட உறவு முக்கியம் அப்படின்னு நினச்சா லைஃபு பீஸ்ஃபுல்லாக போகும். குடும்பத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னமும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆலோசனைகள், உறவினர்களோட ஆலோசனைகள் இதனாலேயும் கூட டிலே ஆகலாம். அதனால் அதையே நினச்சி டென்ஷன் ஆக வேண்டாம். கரெக்ட் டைமில் நல்ல மேட்ச், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்க விஷயத்தில் இன்னமும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியான நேரத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக அமையும். அப்பாவோட ஹெல்த் மோடரேட்டாக இருக்கும். ரொட்டீன் செக்கப் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. தேவையான நேரத்தில் தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து எமோஷனல் சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் குறையும். மற்ற விஷயங்களில் கவனம் திரும்பும். ஹேபிட், ஆக்டிவிட்டீஸ் இதில் எல்லாம் கவனம் செலுத்துங்க. ஃபோர்ஸ் பண்ணாமல் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கவனிங்க. சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தவங்களுடைய உதவி ஒத்தாசைகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களில் அவங்களோட அட்வைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஹெல்ப் கேட்குறதுக்கு தயக்காதீங்க. அவங்ககிட்ட இருந்து நல்ல உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லது. அதே நேரம் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். வெஹிக்கிள்ஸ் டிரைவிங், வாட்டரி ஏரியாஸ், ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சின்ன விபத்துக்கள், ஆபத்துகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் ட்ரிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் விசா டிலே இதுக்கெல்லாம், அப்ரூவலுக்கெல்லாம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. டூர்ஸ், ட்ராவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது.
அதே நேரத்தில் பிளான் பண்ணாமல் போகாதீங்க. வெதர், டைமிங், உங்களோட ஹெல்த்து இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. வீடு மற்ற சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆகலாம். ரிஜிஸ்ட்ரேஷனில் டிலே, பேப்பர்ஸில் இஷ்யூ இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை ரிப்பேர் பண்ணிக்கிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. கோல்டு பர்ச்சேஸ் இப்போதைக்கு அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை. ரைட் ப்ரைஸ், ரைட் டைம், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். எமோஷனல் ஈட்டிங் அதெல்லாம் வேண்டாம். மெடிடேஷன் செய்கிறது, வாக்கிங் போகிறது இதெல்லாம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரேஸ், லாட்ரி இதில் எல்லாம் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. அதில் வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிவாக இந்த சனி பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு பேலன்ஸ் டெஸ்ட். உணர்ச்சியை கட்டுப்படுத்தினா இந்த காலம் உங்களை காயப்படுத்தாது. இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகுகேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீனராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு
கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்குது. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள் நடக்கிற தசாபுத்தி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தோம், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 875454 2217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம், ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.